ஹாய் பிரைஸ்லாம், நான் பாஸ்டர் ரோஷன் பேசுகிறேன். நான் இப்போ எங்கே இருக்கேன்னா, நம்மளுடைய பெங்களூரில் ஜெயந்தி நகரில் இருக்கிற நம்மளுடைய புதிய ப்ரேயர் சென்டரில் இருக்கேன். ஹெச்பிஎம் இந்தியா மிராக்கல் சென்டர். நமக்காக ஒரு சகோதரன் அவருடைய வீட்டை திறந்து கொடுத்துருக்கார். இன்றைக்கும் இங்கே உட்கார்ந்து கொண்டு ஒரு வார்த்தையை யோசனை பண்ணி பார்த்தேன். தேவன் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையும் எவ்வளவு நல்லவராக இருக்கிறான். சங்கீதம் 118 அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது, கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்று சங்கீதக்காரன் பாடுறாரு. அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு நிமிஷம் வந்துச்சு. இதே பெங்களூரில் இதே இடங்களில் எத்தனையோ பாவம் செய்து அலைந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் நான். இதே பட்டணத்தில் மிகப்பெரிய உயரத்திலும் இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தேன். பணத்துக்கு பிரச்சனை இல்லை, பொருளாதாரத்தில் எந்த குறைவும் இல்லை. ஆனால் வாழ்க்கையில் இயேசு என்பவரை அறியாதவனாக இருந்தேன். இந்த இடத்துல தான், இந்த பெங்களூரு பட்டணத்தில் தான் தேவன் எனக்கு என்னுடைய இருதயத்தில் வந்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். என்னைக்கு அந்த வாழ்க்கை மாறினதோ அன்றிலிருந்து தேவனுக்காக இந்த வேதாகமத்தை சுமந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுதும் இங்கே நின்று இந்த இடத்தை பார்க்கும் பொழுதுலாம் ஒவ்வொரு இடத்திலும் நான் நின்று கொண்டு எவ்வளவு பாவம் செய்தேன் என்று நான் உணரும் பொழுது எனக்குள்ளேயே மிகுந்த வேதனையும் வலியும் ஏற்படுது. அந்த சூழ்நிலையில் இந்த வசனம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேவனுக்கு நான் எவ்வளவோ குறை உள்ளவனாக இருந்திருக்கேன், எவ்வளவோ பாவம் செய்திருக்கிறேன். ஆனால் தேவன் என்னை வெகுவாய் தண்டித்தும் சாவுக்கு ஒப்பு கொடுக்காமல் இந்நாள் வரைக்கும் என்னை வைத்திருப்பது மிகப்பெரிய கிருபைன்னு தான் சொல்லணும். கூடி இன்னும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற எல்லா பாவங்களையும் செய்து இது உலகம்தான் உண்மை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் அருமை சகோதரனே, சகோதரியே, இந்த காணொளியை நீங்கள் பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரயோஜனமாக உண்டாக தேவன் உங்களுக்கு உதவி செய்யட்டும். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அந்த இளமையில் அந்த ஒரு வேலை கிடைக்கும் பொழுது, அந்த வாலிபத்தில் ஒரு நல்ல ஜாபில் நல்ல சேல்ரி கிடைக்கும் போது, நல்ல பேக்கேஜ் கிடைக்கும் போது, அந்த உற்சாகத்தில் இந்த உலகத்தை நம்ம என்ஜாய் பண்ணிடணும். நம்ம அம்மா அப்பா கிடைக்காததை நாம் கிடைக்க செய்யணும், நம்ம அதை அபகரிக்கணும்னு சொல்லி நீங்கள் ஓடுவீங்க. உங்களுடைய அந்த வேலையினுடைய சூழ்நிலை உங்களை மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றும். இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிற என்டர்டெயின்மெண்ட், இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிற காரியங்கள், மது, இப்படிப்பட்ட தவறான பழக்கங்கள், பெண்கள், ஆண்கள், டான்ஸ் ஆடுறது, வீடியோ போடுறது, இப்படி நம்முடைய தாய் தகப்பன் நம்மை வளர்த்த அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை கொஞ்சமாக அப்படியே விலக்கி மாற்றி விட்டுறோம். ஒரு நாள் வரும், அந்த நாள் நம் கட்டாயமாய் தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டிய நாள் வரும். மனம் திரும்ப வேண்டிய, மனம் திரும்பி வாழக்கூடிய நாள் வரும். எல்லாருக்கும் வரும், உங்களுக்கும் வரும், எனக்கு வந்திருக்கு, கட்டாயம் வரும். அந்த மனம் திரும்பி வாழ்ந்த நாட்களிலே, வாழுகிற நாட்களிலே அந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது வெக்கி தணிக்கொண்டிருக்கும். இன்றைக்கும் நானும் அப்படி தான் இங்கே இந்த ப்ரேயர் சென்டரில் வந்து நின்று இதே இந்த வாழ்ந்த இடத்த நான் பார்க்கும் பொழுது வெட்கி தலை குனிறேன். எதற்காகனா, என் தேவனை நான் எல்லா இடத்திலும் விட்டு கொடுத்துட்டேனே, அறியாமையில் வாழ்ந்துட்டேனே என்று சொல்லி தான் வெட்கி தலை குனிறேன். ஆனால் இப்போ நான் பெருமைப்படுறேன். அதே சூழ்நிலையில் எந்த இடத்துல பாவம் செய்து கொண்டிருந்தேனோ, எந்த இடத்துல தேவனை அறியாதவனை மீறுதலில் வாழ்ந்தேனோ, அதே இடத்துல இந்த ஊழியத்தையும் கொண்டு ஒரு ஜெப குழுவை, ஒரு ஜெப இடத்தை ஏற்படுத்தி இங்கே இருக்கிற அநேக ஆயிரம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இந்த பாவியையும் அழைத்து வந்திருக்கிறார். உங்களுக்கும் செய்ய வல்லவர். நீங்கள் இருக்கிற இடத்துலையே நிறுத்துவார். ஒன்று மட்டும்தான், அவரை நம்பி அவரோடு நடக்க நாம் இப்பொழுதே ஒப்பு கொடுக்கலாம். இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களுடைய வாழ்க்கையும் இப்படிப்பட்டதாக இருக்குதா? உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். எல்லாரும் வேண்டான்னு புறக்கணிக்கிற மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்குள்ளே வந்துட்டான், தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ளே வந்துட்டான். எல்லாரும் தேடுகிற மனுஷனாய் நீங்கள் மாறுவீங்க. உங்களுடைய வீட்டிலும் சரி, உங்களுடைய குடும்பத்திலும் சரி,
உங்களை புறக்கணித்த ஜனங்களுக்கு மத்தியில் எல்லாருக்கும் மோஸ்ட் வாண்டட் பர்சனாக நீங்கள் மாறுவீங்க தேவனுடைய வாழ்க்கையில் வந்தால். என் சகோதரி விசுவாசிங்க, என் சகோதரனை விசுவாசிங்க. ரொம்ப அன்பாக கேட்டுக்கிறேன். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய இருதயத்தை நான் தொனிப்பதாக இருந்தால், உங்களுடைய இருதயத்தின் ஓசையை நான் பிரதிபலிப்பதாக இருந்தால், உங்களைப் போல ஆயிரம் இளைஞர்கள் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. அதாவது ஒருவருடைய வாழ்க்கையில் இந்த செய்தி மாற்றத்தை உண்டாக்கி விடலாம். தேவனுக்கு உண்மையாய் வாழ்கிற நாட்களை எல்லாம் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற யாராவது ஒருவருக்கு இந்த செய்தி பயன்படலாம். இந்த இடத்துல நான் மறுபடியும் ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்பேன்னு நான் நினைச்சு பார்க்குறேன். ஆனால் என்னை வைத்திருக்காரு அவருடைய திட்டத்திற்காக, உங்களையும் வைத்திருக்கிறார் அவருடைய திட்டத்திற்காக. இன்றைக்கு அவருடைய திட்டத்தை அறிந்து கொள்வோம். சங்கீதம் 118:18 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்னுமே நம்மை கொல்லாமல் சாவுக்கு ஒப்பு கொடுக்கலன்னா ஆண்டவர் உன்னையும் என்னையும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று பயன்படுத்துகிறார் என்ற அர்த்தம். விசுவாசத்தோட தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. God bless you.